ஞானாம்பிகையாக விளங்கக்கூடியவளே வாராகி தான். எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் தீரது அப்படின்னா இந்த வாராகி மாலையை தொடர்ந்து பாராயணம் பண்ணினாக்க அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுகிரகமானது கிடைக்கும்ங்கிறதை சொல்ல வேண்டிய அவசியமானது இல்லை. நாம அம்பாள் ஆராதிச்சாக்க நமக்கு ஒருத்தல் கெடுதல் நினைக்கிறா அப்படின்னா வாராகி பாதத்தை சரணாகதி பண்ணினாக்க யாரு கெடுதல் நினைக்கிறானோ அவனை அம்பாளே பார்த்துப்போம். பஞ்சமிக்கு பஞ்சமி எல்லா ஆலயங்கள்லயும் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா காரியம் நிறைவேறலைன்னா பக்தர்கள் வரமாட்டா. எப்போதுமே அம்பாளுடைய தொழில் என்ன? சரணாகதி செய்தவர்களை காப்பது. ரத்தத்தை தேவி சம்பந்தமாக எங்கெல்லாம் நம்ம காட்டுறோமோ அவள் ஜீவ சக்தியாக ரத்தத்துக்கு அபிமானி தேவத்தை அம்பாள் தான் இருக்கான். श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां पाशांकुशेक्षु कोतंड पंचबाणल सत्करां उद्यत् सूर्यनिभां वन्दे महात्रिपुर सुंदरीं विश्वकादन नेत्राढ्यां श्रीमत् त्रिपुर सुंदरी बन्धकासुर संहर्द्रीं कामाक्षीं तामहं भजे सुवर्णांगीं रत्नशोभाढ्यां शुकहस्तां सुचस्मतां कांची निवासिनीं वन्दे कामाक्षीं कामिदार्थ ஸ்ரீமாத்ரே நமஹ. ராஜராஜேஸ்வரியான காமாட்சி பரதேவதையினுடைய அவ்வியாஜமான கருணா கட்டாட்சத்தோட கூட ராஜவாராகி அம்பாளுடையதான அனுகிரகத்தோட கூட வாராகி மாலையினுடையதான வைபவத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். அபிராமி அந்தாதியானது எப்படி விசேஷமாக ஒரு ஸ்ரீவித்யா கிரந்தமாக விளங்குறதோ ராஜராஜேஸ்வரியா ஸ்ரீசக்கரத்தினுடைய பிந்து மத்தியத்திலே பிரகாசிக்க கூடியவளாக ஜெகன்மாதாவினுடைய வைபவத்தை அதிவிசேஷமா சொல்லுறதோ அதே போலத்தான் வாராகி மாலையானது பகவதியும் ஆத்யா சக்தியும் தனக்கு மேல வேற வஸ்து இல்லாதவளும் தண்டநாயிகையாக விளங்கக்கூடியதான வார்த்தாளி பரதேவதையின் மகிமையை விசேஷமாக சொல்லுறது. ஜெகன்மாதாவானவள் சர்வத்திற்கும் ஆதிகாரணியாக விளங்கக்கூடியவள். அந்த அம்பிகையை சரணாகதி செய்கிறவாளுக்கு எந்த விதமான ஒரு துன்பமும் எந்த சமயத்திலேயுமே ஏற்படாதுங்கிற விஷயத்தை தான் மறுபடி இந்த வாராகி மாலையிலே சொல்லியிருக்கா. அடிக்கடி தன் பக்தர்களை எப்படி இந்த வாராகியானவள் ரட்சிக்க கூடியவள்ங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்கா. அதாவது வாராகி சம்பூர்ண சைத்தன்யமே வடிவாக விளங்கக்கூடியவள், ஞானத்தையே தன்னுடையதான ஸ்வரூபமாகவே கொண்டவள், ஞானாம்பிகையாக விளங்கக்கூடியவளே வாராகி தான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ராஜராஜேஸ்வரியான லலிதா தேவியினுடைய புத்தியின் வடிவாக விளங்கக்கூடியவள் ஷியாமளை அப்படின்னும் அகங்காரத்தினுடைய வடிவாக விளங்கக்கூடியவள் வாராகி அப்படின்னு பார்த்தோம். அதாவது அம்பிகையினுடையதான ராஜராஜேஸ்வரியினுடையதான அகம் அப்படிங்கிற தத்துவத்தின் வடிவாக விளங்கக்கூடியவள் அப்படின்னு சொன்னாக்க இவளேதான் பரபிரம்மஸ்வரூபிணி, தனக்கு மேல வேற வஸ்து இல்லாதவள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட அம்பிகையின் மீது தான் வீரை கவிராய பண்டிதர் எப்படி திரிபுரை மாலை செய்திருக்காரோ, திரிபுரை மனோன்மணி மாலை செய்திருக்காரோ, அது போலத்தான் வாராகி மாலையை நமக்கு விசேஷமாக செய்து கொடுத்திருக்கார். இந்த நூலை பாராயணம் செய்யறவாளுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் ஏற்படாது. இது அனுபவத்திலே கண்டதான உண்மை. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டாக்க, அவருக்கு உத்தியோகத்திலே சில கஷ்டங்கள் ஏற்படும்படியான சூழ்நிலையிலே இந்த வாராகி மாலை அன்றைய ராத்திரி பாராயணம் பண்ணுவாராம். எங்கிட்ட அவர் சொன்ன விஷயம் இது. தேவியை பற்றின விஷயங்கள் நிறைய தெரிஞ்சவர் அவரும் கூட. அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டாக்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது பிரச்சனை வரும்பொழுதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இருந்த பொழுதிலும் கூட நம்ம கஷ்ட காலத்துல அம்பாளைத்தான் ஸ்மரிக்கணுங்கிறது சாஸ்திரம். ஆபதீகம் ஸ்மரணீயம், ஆபத் காலத்திலே பண்ண வேண்டியது என்ன? ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக, அம்பாள் பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கோ. அப்படி இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலுமே தேவியினுடைய பாத கமலங்களை சரணாகதி பண்ணினாக்க அந்த கஷ்டம் இருந்த இடம் தெரியாத போயிடும். அப்படி இவர் என்ன பண்ணுவார்னு கேட்டாக்க, ரொம்ப ஏதோ ஒரு பெரிய ப்ரெஷர், அந்த உத்தியோகத்துல ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அவர் அந்த வாராகி மாலையை அன்றைய ராத்திரி பாராயணம் பண்ணினாக்க மறுநாள் காலம்பர அவருக்கு வர இருந்த பெரிய பிரச்சனை எப்படி போச்சுன்னே தெரியாத போயிடும். இது ஒரு தடவை எனக்கு நடந்த அனுபவம் இல்லை, பல தடவை எனக்கு அதாவது ஒரு பெரிய கஷ்டம் நமக்கு வரா மாதிரி இருக்கு அப்படின்னா மனமுருகி அன்றைய நாள் ராத்திரி, இத்தனைக்கும் தொடர்ந்து இதை பாராயணம் பண்ணல,
என்னைக்கோதான் பாராயணம் பண்ணினா, என்னைக்கோ பாராயணம் பண்ணினாலே எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் தீரறது அப்படின்னா, இந்த வாராகி மாலையை தொடர்ந்து பாராயணம் பண்ணினாக்க அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுகிரகமானது கிடைக்கும்ங்கிறதை சொல்ல வேண்டிய அவசியமானது இல்லை. ஏன்னா சாட்சாத் பரமேஸ்வரனே என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டாக்க, அம்பாள் மேல வாராகி அனுகிரகாஷ்டகம், வாராகி நிகிரகாஷ்டகம்னு 2 அஷ்டகங்களை செய்திருக்கார். இந்த வாராகி அனுகிரகாஷ்டகத்திலே தேவியினுடைய விசேஷம் என்ன? பவானியாவும் பவபத்னியாக, வாராகிய பரமேஸ்வரன் பத்னியா தான் சொல்லுறது சாஸ்திரங்கள் எல்லாமே. அதாவது பார்வதி தேவியினுடைய ஸ்வரூபத்தை உடையவளாக மனோன்மணியாக, அடிக்கடி பார்த்தோம்னா இந்த வாராகி மாலையிலே வாலை மனோன்மணி, மனோன்மணினே வாராகிய மனோன்மணியாக சதாசிவ பத்னியாகத்தான் சொல்லியிருக்கா. பஞ்சமுகத்தோடு விளங்கக்கூடியதான பரமேஸ்வர பத்னியாக, தனக்கு மேல வேற வஸ்து இல்லாதவளாகத்தான் கவிராய பண்டிதர் சச்சிதானந்தமகியாக விளங்கக்கூடிய தேவியினுடைய ஸ்வரூபத்தை நமக்கு ரொம்ப விசேஷமா காண்பிச்சு கொடுத்திருக்கார். அப்படி தனக்கு மேல வேற ஒரு வஸ்து இல்லாத சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபிணியாக ஞானத்தையே தன் வடிவாய் கொண்டவளாக விளங்கக்கூடியதான அம்பிகையை இந்த வாராகி மாலையிலே ஆராதனை பண்ணினாக்க எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தீரும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. அதாவது செய்யுளை படிச்சு பார்த்துட்டு மேலோட்டமா விளங்கக்கூடியதான ஒரு அர்த்தத்தை மாத்திரம் பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். அம்பாள் இப்படி சம்ஹரிக்கும்படியா நம்ம பிரார்த்தனை செய்துகிறோமே, சம்ஹரிக்கிறது எல்லாமே நமக்குள்ளே விளங்கக்கூடியதான கெட்ட எண்ணங்களை தான். நாம அம்பாள் ஆராதிச்சாக்க இன்னொருத்தர் கெட்டு போகணும்னு நம்ம அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு ஒருத்தர் கெடுதல் நினைக்கிறா அப்படின்னா வாராகி பாதத்தை சரணாகதி பண்ணினாக்க யாரு கெடுதல் நினைக்கிறானோ அவனை அம்பாளே பார்த்துப்போம். நம்ம தனியா பிரார்த்தனையே செய்துக்க வேண்டாம். நிகிரகாஷ்டகத்தில் அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்கா. எப்படி தன் பக்தர்களுடையதான எதிரிகளை அம்பிகை துவம்சம் பண்ணுவா, தேவியின் பக்தர்களுடையதான எதிரிகளை அந்த பராசக்தியானவள் எப்படி துவம்சம் பண்ணுவாங்கிறது நிகிரகாஷ்டகத்திலே விளங்கிறது. அதனால வாராகியானவள் பரிபூர்ணமான கருணாமூர்த்தி. தன்னை நம்பினவரை ஒருபொழுதும் அவள் கைவிட மாட்டாள். அதே சமயம் தன்னை நம்பக்கூடிய பக்தன் தர்மத்தில் நிலை பெற்றவனாக விளங்க வேண்டும். ரொம்ப ரொம்ப அதிமுக்கியமானது இதுதான். ஏன்னா தண்டநாயிகா, தண்டிச்சு திருத்தக்கூடிய தாயார், அவ கையில தண்டமானது விளங்குறது. அவளுக்கு பிரதானிய ஆயுதமே தண்டம்தான் இல்லையா? அம்பாளுக்கு உலக்கையும் கலப்பையும் இருந்தா கூட அவள் பிரதானியமா தண்டத்தை கையில தாங்கினவளா தான் இருக்காங்கிறது லலிதா உபாக்கியானம். தண்டநாயகி அப்படின்னு அவளுக்கு பெயர். அப்போ தர்மத்தை காக்கக்கூடியவளாக, தர்ம தேவதையாக அந்த பராசக்தி இருக்கா. அதனால தான் அதர்மத்தை ஸ்ரீதளவும் தேவியானவள் பொறுத்து கொள்ள மாட்டாள் அப்படிங்கிறத நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா. அந்த அம்பிகை மீது தான் கருணாமயியாக விளங்கக்கூடியவள் தான் அம்பாள். ஏன்னா நிறைய பேர் வாராகிய வழிபடுறா, உபாசனையில இல்லாதவர்களும் வழிபடுறா. ஆனா அம்பிகையானவள் கருணாமூர்த்தியாக யார் என்ன பிரார்த்தனை செய்திருந்தாலும் நிறைவேற்றா இல்லையா? அதனால தானே பஞ்சமிக்கு பஞ்சமி எல்லா ஆலயங்கள்லயும் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா காரியம் நிறைவேறலைன்னா பக்தர்கள் வரமாட்டா. எப்போதுமே நம்ம ஒரு தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், அது நடந்தாதான் பக்தர்கள் நிறைய பேர் வருவா. நம்ம பிரார்த்தனை செய்துண்டு ஒண்ணுமே நடக்கலைன்னா அடுத்த நாள் யாருமே வரமாட்டா. ஆனா நாளுக்கு நாள் இந்த வாராகியின் வழிபாடானது இங்கே பெறுகிறது அப்படின்னா இது அவளுடைய சித்தம். தன்னை எப்போ வெளிப்படுத்திக்கணும்னு அவ நினைக்கிறாளோ அப்பொழுது வெளிப்படுறா. அவள் வெளிப்பட்டாலும் வெளிப்படாட்டி அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையுமே கடந்தவோ ஆதிசக்தியா விளங்கக்கூடியவள், ஆத்யா சக்தியவோ. ஏன்னா லலிதா மகா திரிபுர சுந்தரியும் அவள் தான், வாராகியும் அவள் தான். அவள் ஆத்யா சக்தி, தனி பெரும் பரம்பொருள். அதுல சாஸ்திர பிரமாணம் உண்டு. தனி பெரும் பரம்பொருளாக பரபிரம்மமா அவளே இருக்கா. ஆனா அவ வெளிப்பட்டா அப்படின்னா நமக்கு நல்லது. அப்பதான் நாம் அவளை தெரிஞ்சுக்க முடிகிறது இல்லையா? அந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்திக்கணும்னு அவ நினைக்கிறா, நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறா. அந்த காரணத்தினால தான் அநேக விடங்களில் இன்னைக்கு பகவதியான மகாவாராகியினுடையதான வழிபாடு விளங்குறது. தந்திர சாஸ்திரங்கள்ல பரசுராம கல்பசூத்திரமாகட்டும், வித்யார்ணவ தந்திரமாகட்டும், தந்திர ராஜ தந்திரமாகட்டும், கந்தர்வ தந்திரமாகட்டும், இதுல எல்லாம் வாராகியின் உபாசனை கடல் மாறி கொடுத்திருக்கா.
பரமானந்த தந்திரத்துல எல்லாம் வாராகியினுடைய உபாசனை எப்படி பண்ணணுங்கிறத எல்லாம் ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி தந்திர சாஸ்திரங்கள்ல இருக்கு. அதே போல சமயாச்சார தந்திரங்கள்லயுமே வாராகிய அந்தர்முகமாக உள்ளுக்குள்ள எப்படி ஆராதிக்க வேணும் அவளை அப்படிங்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கு. ஹிருதயத்தினுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடியவளாக ஆக்ஞா சக்கரேஸ்வரியாக அந்த அம்பிகையை எப்படி ஆராதிக்கணும், ஆதார சக்கரங்கள்ல எப்படி வாராகி ஆராதிக்கணும், மூலாதாரத்துல சுவாதிஷ்டானத்துல மணிபூரகம் தொடங்கி சகசிரார பரியந்தம் அவளை எப்படி ஆராதிக்கணுங்கிற வழிமுறைகள் எல்லாமும் தந்திர சாஸ்திரங்கள்ல உண்டு. அதெல்லாம் உபாசகாளுக்கு தான். பக்தியோட கூட அவள் பாதத்தை தாயே வாராகின்னு வழிபடுறவாளுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடியதான கருணாமூர்த்தியாக ஜெகன்மாதாவானவள் விளங்குறா. அதனாலதான் குமரகுருபரர் தொடங்கி அத்தனை மகான்களுமே அம்பிகைய வாராகியா பாடியிருக்கா. வேல் விருத்தத்திலே சாம்பவியினுடைய நாமங்களை சொல்லும் பொழுது என்ன சொல்ற, கங்காளி சாமுண்டி வாராகின்னு 3வது நாமாவே வாராகியத்தான் சொல்லியிருக்கா. அபிராமி பட்டர் அம்பாள அநேக விடங்களிலே வாராகியா சொல்லியிருக்காரு. நாயகி, நான்முகி, நாராயணி, கைநளின பஞ்ச சாயகி, சாம்பவி, சங்கரை, சாமளை, சாதினச்சு வாயகி, மாலினி, வாராகி, சூலினி அப்படிங்கிறார். பைரவி, பஞ்சமி, பாஷாங்குஷை, பஞ்சபாணி, வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர், சண்டி, காளி, ஒளிரும் கலா, வைரவி, மண்டலி, மாலினி, சூலி, வாராகி அபிராமிய சொல்றார். அபிராம்பிகை பட்டர் வாராகிய சொல்லியிருக்கார். திருமந்திரத்திலே ஆன வராக முகத்தி திரிபுரையினுடைய ரூப பேதங்களை லலிதாம்பாளுடைய பேதங்களை சொல்லும் பொழுது ஆன வராக முகத்தி பதத்தினள் அப்படின்னு திருமூலரே வாராகியின் பெருமையை நமக்கு சொல்லி இருக்கார். அப்படின்னாக்க அவளை வழிபட வேண்டியது எவ்வளவு அவசியமானது, வாராகியை வழிபட வேண்டியது எவ்வளவு அவசியமானதுங்கிறத நமக்கு மகான்கள்லாம் காண்பிச்சு கொடுத்துருக்கா. அவளை வழிபட்டாதான் அகங்காரம் வேரோட அழியும். அவளை வழிபடுறோன்னு சொல்லிட்டு அகங்காரத்தோட இருக்கிறவாள் அவ பார்த்துப்போ. ஆனா எதற்கு வாராகிய வழிபடணும்னா, நான் எனும்படியான எண்ணம் அழிஞ்சாதான் பிரம்மத்தோட சேர முடியும். நான் எனும்படியான எண்ணத்தை வச்சுட்டு நான் 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 இருந்தா நம்ம கடைசி வரைக்கும் அந்த பிரம்மத்தை உணர முடியாது. அந்த நான் எனும்படியான எண்ணத்தை யார் அழிப்பான்னு கேட்டாக்க வாராகி. அவளை வழிபட்டாக்க, வார்த்தாளியை வழிபட்டா அந்த நான் எனும்படியான அகங்காரம் வேரோடு அழிந்து போகும். அதத்தான் சொல்லியிருக்கா. நடுங்காவகை அன்பர் நெஞ்சில் புக்கவர் நன்னலரை கொடுங்காழி உண்ண கொடுக்கும், குருதிகள் கொப்பளித்திட்டு இடும்பார் கொங்கையின் மீதே இரத்த திலகமிடும், தொடும் கார் மனோன்மணி வாராகி நீலி தொழில் இதுவே. அம்பாளுக்கு என்ன தொழில்? சரணாகத தீனார்த்த வரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. தேவி மகாத்மியம் சொல்லுறது என்ன சொல்றான்னா, எல்லா தேவர்களும் துர்க்கையின் பாதங்கள்ல சாஷ்டாங்கமாக விழுந்து, துர்கே சரணாகதி செய்தவர்களை காப்பதே உன் தொழில் அப்படிங்கிற. அம்பாளுடைய தொழில் என்ன? சரணாகதி செய்தவர்களை காப்பது. யாரு தன்னை சரணாகதி பண்ணி இருக்காரோ அவளுக்கு எதிரிகள் யாருண்டோ அவர்களை அழிப்பது. இதுவே தேவியினுடைய தொழில். அந்த சரணாகதி செய்தவனை அம்பாள் எப்படி காப்பாத்துறாங்கிறத இன்டைரக்டாக இந்த செய்யுள் சொல்லுறது. அதாவது எதிரிகளை அழிக்கிறதுனா என்ன? தன்னை நம்பி வரக்கூடிய பக்தனுக்கு எந்த விதமான தீங்கும் வராமல் அவனை காப்பாற்றக்கூடிய கருணாமூர்த்தியாக அம்பிகை விளங்குகின்றாள். நமக்குள்ளேயே நமக்கு ஏற்படக்கூடியதான துஷ்ட எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்களில் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவளாக கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே அப்படின்னு சுவாமியை நாம சொல்றோம் இல்லையா. அந்த கள்ளப்புறக்குரம்பை வேரோடு அழிக்க கூடியவளாக ஜெகன்மாதாவான வாராகி தானே இருக்கா. நடுங்காவகை அன்பர் அப்படின்னாக்க வீரமார்க்கம் அப்படின்னு தேவியினுடைய சாஸ்திரங்களிலே உண்டு. அது வீராச்சாரத்தில்
ரூபத்தில் அம்பிகையை வழிபடக்கூடியதான ஒரு தன்மை. இவ்விடத்துல ரெண்டு விதமாவும் அர்த்தம் பண்ணிக்கலாம். வீர மார்க்கத்தினாலே அம்பாளை உபாசிக்க கூடியவர்கள் அல்லது தேவியை வழிபடக்கூடிய தைரியத்தோட விளங்கக்கூடியவர்கள். எந்த விதமான ஆபத்து வந்தாலும் அம்பிகை நம்மை பார்த்து கொள்வாள் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோட விளங்கக்கூடியவர்களும் அர்த்தம் பண்ணிக்கலாம். அல்லது வீராச்சாரம் எனும்படியான ஆச்சாரத்திலே தேவியை உபாசிக்க கூடிய தேவியினுடைய உபாசகர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். நடுங்காவகை அன்பர் நெஞ்சில் புக்கவர் நன்னலரை கொடுங்காளி உண்ண கொடுக்கும் அப்படின்னா, அப்படி அம்பிகையை வழிபடக்கூடிய வாராகியை வழிபடக்கூடிய தேவியை வழிபடக்கூடியதான பக்தர்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் எனும்படியான ஒரு எண்ணத்தோட இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடையதான எண்ணத்தோட இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவா தேவி, என்ன பண்ணுவான்னு கேட்டாக்க, நடுங்காவகை அன்பர் நெஞ்சினில் புக்கவர், அவர்கள் ஹிருதயத்திலே விளங்கக்கூடியவள். தேவி எங்க இருக்கா, வார்த்தாளி எங்க இருக்கா, வாராகி எங்க இருக்கான்னா, தன்னை வழிபடக்கூடியதான எந்த விதமான வேறு சிந்தனையும் இல்லாமல் தன்னை மாத்திரமே வழிபடக்கூடிய அந்த பக்தனுடைய இருதயத்திலே புகுந்து இருக்கக்கூடியவள். பட்டர் எப்படி சொல்றாரு, வருந்தாவகை என் மனத்தாமரையில் வந்து புகுந்து இருந்தாள். பட்டர் சொல்ற மாதிரி வரும் நடுங்காவகை அன்பர் நெஞ்சினில் புக்கவர் அப்படின்னு அவன் என்ன பண்றான்னா, அந்த பக்தர்களுடைய ஹிருதயத்திலே உள்ளே புகுந்து இருக்கக்கூடியவள், நன்னலரை அந்த பக்தனுக்கு தீங்கிழைக்க கூடியவரை கொடுங்காளி உண்ண கொடுக்கும் குருதிகள் கொப்பளித்திட்டு அப்படின்னு அந்த காளியினுடைய வடிவத்தை தாங்கி கொண்டவளாக, கிரூரமான வடிவத்தை தாங்கி கொண்டவளாக அவருடைய ஹிருதயத்தை கிழித்து குருதிகள் கொப்பளித்திடும்படியாக அந்த ரத்தத்தை பானம் பண்ணி, அப்படி அந்த ரத்தத்தை அவள் குடிக்கும் பொழுது அவள் வாயிலிருந்து ரத்தமானது வழிந்து கொங்கையிலே திலகமிடும்படியாக அப்படி வழிஞ்சு அந்த மார்புல வழிஞ்சு ஓடுறதா அந்த ரத்தத்தை அவள் பானம் பண்ணும் பொழுது தன் பக்தனுடையதான எதிரியை கிழித்து அவனுடைய உடலில் இருந்து ரத்தத்தை அவள் பானம் பண்ணும் பொழுது அந்த இரத்த பானமானது எப்படி இருக்குன்னா, அவள் வாயிலிருந்து பெருகி கொங்கையின் வழியாக வழிந்து அவளுடைய சரீரத்துல ஓடுறதுன்னு அப்படி வர்ணிச்சிருக்கா. நமக்கு ரொம்ப இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. வடதேசத்துல எல்லாம் சாதாரணம். ஒடிஷாவில எல்லாம் பார்த்தேன்னா மூலஸ்தானத்துல இருக்கிற அம்பாள் எப்படி இருப்பா, சாமுண்டா தான் பிரதானியம். ஒடிஷாவிலே சர்ச்சிக்கான்னு பேர் அவளுக்கு நிறைய உண்டு. சாமுண்டா வாராகிக்கெல்லாம் நிறைய கோவில் அங்க ஒடிஷாவிலே வங்காளத்துல எல்லாம் உண்டு. 10 கை சாமுண்டா, 10 ஆயுதங்களை, கீழ்கையில ரத்த பாத்திரம் இருக்கும். கீழ்கையில நம்ம தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கு. எனக்கு அந்த கோவில் மறந்து போயிடுது. பிரத்யட்சமா மூலஸ்தானத்தில் அந்த இங்கே செல்ல அம்பாள் கிடையாது. ஏதோ படையெடுப்பின் பொழுது அங்கிருந்து அந்த அம்பாளை கொண்டு வந்திருக்கா. எக்ஸாக்டா அந்த ஊர் பேர் எனக்கு மறந்து போயிடுது. அம்பாளை செல்லியம்மன்னு சொல்றா. ஆனா அது செல்லியம்மன் கிடையாது, சாமுண்டா தான். இந்த ரத்த பாத்திரத்திலிருந்து இந்த விரலை அப்படி இந்த ரத்தத்துல தோச்சு அப்படி நாக்கில வச்சு இப்படி டேஸ்ட் பண்ற மாதிரியே தான் மூலஸ்தானத்தில் அம்பாள் இருப்பா. சர்ச்சிக்கானா நமக்கு வெளிப்படையா அப்படி காட்ட மாட்டா, அலங்காரத்துல மறைச்சிடுவா. ஆனா ஒரு ரத்த பாத்திரத்திலிருந்து ரத்தத்தை எடுத்து சுவைக்கிறா. அதாவது இது எதை குறிக்கிறது, ஜீவசக்தியாக விளங்கக்கூடியவள் அம்பிகைங்கிறத குறிக்கிறது. ரத்தத்தை தேவி சம்பந்தமாக எங்கெல்லாம் நம்ம காட்டுறோமோ அங்க எல்லாமே அவள் ஜீவசக்தியாக, ரத்தத்துக்கு அபிமானி தேவதை அம்பாள் தான். ருதிர சம்ஸ்திதா, லலிதா சகஸ்ரநாமா, ரத்தத்தினுடைய மத்தியத்திலே வசிக்கிறவள். அதனால கிரூரமா நினைக்க வேண்டாம். அதாவது தன் பக்தனை அம்பிகையானவள் அப்படி ஓடி வந்து ரட்சிக்க கூடியவளாக இருக்கா அப்படிங்கிறத, குருதிகள் கொப்பளிச்சுண்டு வரக்கூடிய ரத்தத்தை பானம் செய்யக்கூடியவளாக, அதிலிருந்து பொங்கி பெருகக்கூடிய ரத்தத்தினாலே மார்பு நினைந்தவளாக, அதிலிருந்து ரத்தம் தேகத்திலே ஓடக்கூடியவளாக, தொடும்கார் மனோன்மணியாக பரமசிவனுடைய பத்னியாக சிவன் கோவில்ல பார்த்தாக்க மூலஸ்தானத்திலே சுவாமியினுடைய அங்கமா ஒரு கையை தொங்க விட்டு ஒரு கையில புஷ்பத்தை ஏந்தின்னு இருப்பா. அந்த மனோன்மணி தான் ஆதிவாராகியா இருக்கா. மூலஸ்தானத்துல வீரசக்தி தனியா இருப்பா. திரிபுர சுந்தரி, மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சின்னு எல்லாம் தனி ஆலயத்துல இருக்கா இல்லையா. ஆனா மூலஸ்தானத்திலே விளங்கக்கூடிய மனோன்மணியாகவும் அன்னை வாராகி தானே இருக்கா. மனோன்மணி வாராகி
பரமசிவ பத்னியாக விளங்கக்கூடிய மனோன்மணியாக, வாராகியாக காட்டுப்பன்றியினுடைய முகத்தை கொண்டவளாக, மகாவாராகியாக, நீலி நீல நிறத்தை உடையவள்ங்கிறதுனால் அவளுக்கு நீலின்னு பேரு. என்ன இருக்கிறத இல்லாததா காட்டுறவோ, இல்லாதத இருக்கிறதா காட்டுறவோ. என்ன அம்பாளை போய் இப்படி சொல்றே, பட்டரே நீலின்னு தானே சொல்ற. அந்தரி நீலி அழியாத கன்னிகை. நீலின்னா என்ன இருக்கிறத இல்லாததா காட்டுறான்னா, இந்த உலகம் என்பது மாயை, அது இல்லை, அதை இருக்குன்னு தானே காட்டுறா. அது இல்லைன்னு நம்மால நினைக்க முடியறதா? உலகத்திலே விளங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாயை. மித்யா ஜகத துஷ்டானா முக்திதா முக்தி ரூபினியே. நிறைய தடவை நம்ம சொல்றோம், இந்த ஜகத்து மித்யைன்னு நம்ம உணர்றோமானா இல்லை. மித்யா ஜகத துஷ்டானா லலிதா சகஸ்ரநாமா சொல்றோம். ஜகத்து மித்ய, ஜகத்தை சத்தியமா காட்டுறா இல்லையா? இது சத்தியம். இப்ப எதை மறைக்கிறா? இருக்கிறத, தன் பாதார விந்தத்தை மறைச்சுட்டாளே. எது இருக்குன்னா தேவியின் பாதம்தான் இருக்கு. ஆனா தேவியின் பாதம் தெரிஞ்சா உலகம் தெரியாது, உலகம் தெரிஞ்சா தேவியின் பாதம் தெரியாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அப்போ நீலி இருக்கக்கூடிய தன் பாதத்தை மறைத்து இல்லாத இந்த உலகத்தை காட்டுவதினாலே அவள் நீலியாக இருக்கான். ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டாக்க, பொய்யான ஒரு விஷயத்துக்கு இது பண்ணா நீலி கண்ணீர் வடிக்கதான் நாம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அது மாதிரி இதுல இருந்துதான் வந்தது அதெல்லாமே. அப்படி இருக்கு. சமுத்திரமானது தூரக்கேந்து பாக்குறதுக்கு நீளமா தெரியறது, ஆனா கிட்டக போய் பார்த்தா அது நீளமா இல்ல. ஆகாசம் நமக்கு இங்கிருந்து பாக்குறதுக்கு நீளமா தெரியறது, ஆனா பக்கத்துல போய் பார்த்தா ஆகாசம் நீளம் கிடையாது. அதனாலதான் அந்த மாயா விலாசத்திற்கு, மாயா விலாசத்தை உண்டு பண்ணக்கூடிய மூர்த்திக்கு நீலின்னு பேரு. அவளை உன் பாதார விந்தத்தை கொடுன்னு தான் நாம பிரார்த்தனை செய்துக்கணும். அவகிட்ட போய் நம்ம எதிரிகளை அழிக்கிறதுக்காக எல்லாம் பிரார்த்தனை செய்துக்க கூடாது. அந்த பராசக்தியானவள் நீலி, அவள் தொழில் இதுவே அப்படின்னு முடிக்கிறார் கவிராய பண்டிதர். அந்த வாராகியின் தொழில் என்ன அப்படின்னு கேட்டாக்க, மனோன்மணி வாராகி நீலி தொழில் இதுவே. தன்னை எதிர்த்து, தன் பக்தனை எதிர்த்து வரக்கூடியதான துஷ்டர்களை வேரோடு அழித்து பக்தனை ரட்சிப்பதே தேவியினுடையதான ஒரு தொழில். அதுவே வாராகியினுடைய தொழில். தேவி மகாத்மியத்திலே துர்கா பரமேஸ்வரியை தேவர்கள் எப்படி வழிபட்டாரோ, அம்மா உன்னை சரணாகதி செய்த பக்தனை ரட்சிப்பதே உனது தொழில் அல்லவா தேவர்கள் கேட்டா போல, இவ்விடத்திலே கவிராய பண்டிதர், தாயே வாராகி, உன்னுடைய பக்தனை எதிர்க்கக்கூடியவனை அழித்து உன் பக்தனை காப்பதல்லவா உன்னுடைய தொழில் அப்படின்னு அந்த அம்பிகையினுடைய பாதார விந்தத்தை சரணாகதி பண்றார். நாமலும் ஆதிசக்தியாயும் தனக்கு மேல வேற வஸ்து இல்லாதவளாவும் சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபிணியாக விளங்கக்கூடிய வாலை மனோன்மணி வாராகித்தாய சரணாகதி பண்ணுவோம். தண்டநாயகையினுடைய கிருபா கட்டாட்சமும் ஆதிசக்தியான காமாட்சி பரதேவதையினுடையதான அனுகிரகமும் எல்லோருக்கும் எப்பொழுதும் பூர்ணமா இருக்கட்டும். அடுத்த செய்யுளிலே வாராகியின் வைபவத்தை தொடர்ந்து நாம சிந்தனை செய்வோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.